ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் துவையல். பீர்க்கங்காயை இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பட்டையை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கூட்டுக்கு இப்போ சௌச்சௌ கூட்டெல்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு அறிகிற மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, ஒரு 7 பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வதக்க போகிறோம். காரம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் பட்டை மிளகான்றது கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. நார்மலாக மற்ற சட்னிக்கு நீங்கள் எவ்வளோ போட்டுக்குவீங்க அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. பீர்க்கங்காய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். சர்க்கரை வியாதிக்காரவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து பீர்க்கங்காய். அதனால நீங்கள் நல்லா சேர்த்துக்கோங்க. பாவக்காயை விட இது அதிகமான சத்து சர்க்கரை வியாதிக்காரவங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஆனால் சின்ன பீர்க்கங்காய் இருக்குதுல, குட்டியாக உள்ள பீர்க்கங்காய், பிஞ்சு பீர்க்கங்காய், அதை நம்ம சேர்க்கக்கூடாது. என்ன காரணம்னா பித்தம் அது, அதனால் அதை சேர்க்கக்கூடாது. வாமிட் வரும், வயிற்றில் சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது வயிறு வலிக்கிற மாதிரியும் கடமுடன்னா பண்ணும். பிஞ்சு பீர்க்கங்காயை எக்காரணத்தை கொண்டும் சேர்க்காதீங்க. ஓரளவுக்கு இப்போ நான் காட்டின மாதிரியே நீங்கள் பீர்க்கங்காய் வாங்கி சமைங்க. நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா சுண்டிட்டு பாருங்கள். அதில் நீர் சத்து இருக்கிறதுனால நல்லா வத்திரும். நீங்கள் எவ்வளவு அரிஞ்சு போட்டாலும் நல்லா வத்திரும். அதிகமாக தண்ணி போட தேவையில்லை. உப்பு சேர்த்துக்கோங்க. புளிக்கு பதில் தான் நம்ம தக்காளி வச்சுருக்குறோம். சப்போஸ் தக்காளி இல்லைன்னா ஒரு கொட்டை புளி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து மிக்சியில் அரைச்சிடணும். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை கிளிக்கில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.